Hi students, today we are going to discuss about structure of ovule, that is megasporangium. Okay, so structure of anther அப்படின்றது microsporangium. So structure of ovule megasporangium. So male gametophyte, this is one female gametophyte. Okay, one structure of ovule. Ovule நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் ப்ராக்டிக்கலில் பார்த்துருக்கோம் ஓவியல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் அப்படின்றது. ஸோ இப்போ அந்த ஓவியல்ஸில் நம்ம ஒரு சில பார்ட்ஸ் தெரியும், இண்டிகுமெண்ட்ஸ் தெரியும், நியூசலஸ், ஓகேவா. ஸோ மைக்ரோபைல், ஃபியூனிகல்ஸ் அதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதனுடைய ரியாக்ஷன்ஸ், அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ the structure of ovule, the ovule is also called a megasporangium. ஓகேவா. ovule otherwise called a megasporangium and it's protected by one or two covering called indicuments. ஸோ இப்போ அந்த ஓவியூவில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற லேயர்ஸ், ஓகேவா, ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிற லேயர்ஸ், ஒன் ஆர் டூ லேயர்ஸ், அதுக்கு பேர் தான் என்னது, indicuments. The mature ovule consists of stalk and a body. The stalk or funiculus, ஓகேவா, stalk or the funiculus also called funicle are present at the base and attached to the ovule to the placenta. Ovule to the placenta, ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஓவியலுடைய ஸ்ட்ரக்சர்ஸில், ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, இண்டிகுமெண்ட்ஸ் சொன்னோம். ஸோ அப்போ அந்த இண்டிகுமெண்ட்ஸ் அப்படின்றது ஒன் நாட் இட்ஸ் நியூசலஸ். இப்போ இது டோட்டலாக இதுதானது ஓவியல், ஓகேவா. ஸோ அந்த ஓவியல் கவரிங் லேயர்ஸாக இருக்கக்கூடியது ஒன் ஆர் டூ கவரிங் லேயர் இஸ் கால்டு இண்டிகுமெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ ஒன் ஆர் டூ கவரிங் லேயர் இஸ் கால்டு indicuments. இந்த மெச்சூர் ஓவியூவில் ஒரு ஸ்டாக், ஓகேவா, அதாவது ஒரு காம்பு மாதிரி. ஸ்டாக் அப்படின்னா அது காம்பு, பூக்காம்பு, இலைக்காம்பு சொல்லுவோம்ல, பெடிசில், பிட்டோயல் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த ஓவியூவில் இருக்கக்கூடிய அந்த காம்பு, அதாவது ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல், ஓகேவா. The mature ovule consists of stalk and a body. The stalk or funiculus, அதாவது ஃபியூனிக்கல் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இப்போ இதான் என்னது, இதுதான் ஸ்டாக். இப்போ இந்த ஓவியூவில் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடியது ஸ்டாக், அதுக்கு பேர் தான் என்னது, ஃபியூனிக்கல் ஆர் ஃபியூனிகுலஸ். present at the base and attach the ovule to the placenta. ஸோ இப்போ இதுதான் என்னதுன்னா, இது இதனுடைய பேஸில், ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஓவியனுடைய பேஸில் அட்டாச் ஆகிருக்கு. இது கூட எங்கே போய் அட்டாச் ஆகும் அப்படின்னா, ஃப்ரூட், அதாவது பிளசண்டா கூட ஓவில் டு த பிளசண்டா, அட்டாச் டு த ஓவில் டு த பிளசண்டா. இந்த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஃபியூனிகல்ஸ் டு த பாடி ஆஃப் த ஓவில் இஸ் நோன் அஸ் ஹைலம், ஓகேவா. ஸோ இப்போ இது என்னென்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பீன்ஸ் இருக்குது. பீன்ஸில் ஒரு சீட்ஸ் உள்ளே இருக்கும் அப்படின்னா, சீட்ஸ் நிறைய இருக்கும். அப்போ அந்த சீட்ஸ் அந்த போர்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ஃப்ரூட் அப்படின்றத போர்டு. ஸோ இப்போ அந்த பாலில் என்ன பண்ணுவோம், அந்த சீட்ஸ் ஒரு ஸ்மால் லேயர் மாதிரி போயிட்டு அந்த ஃப்ரூட் வாலில் ஒட்டிகிட்டு இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு காம்பு மாதிரி. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, ஃபியூனிகுலஸ், ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஃபியூனிகுலஸ் அப்படின்றது இதுதான், ஓகே. ஸோ ஃபியூனிகுலஸ், ஓகேவா. Point attachment of the funicle to the body of the ovule is known as hilum, ஓகேவா. பாயிண்ட் அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னது, ஃபியூனிகுலஸ் அப்படின்னா இந்த ஓவியூலில், ஸோ இந்த ஓவியூலில் அட்டாச்மெண்ட் ஆகுறது எந்த இடத்துல போய் அட்டாச் ஆகுது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் என்னது, ஹைலம், ஓகேவா. ஸோ இது ஃபியூனிகுலஸ், இது ஓவியூல். ஸோ இப்போ இந்த ஓவியூல் போயிட்டு இந்த ஃபியூனிகுலஸ் பாடியோடைய பாயிண்டில் அட்டாச் ஆகிறதுக்கு பேர் ஹைலம், ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது, இட் ரெப்ரசன்ட் த ஜங்ஷன் பிட்வீன் ஓவியூல் அண்ட் ஃபியூனிகல்ஸ். ரெப்ரசன்ட் த ஜங்ஷன், ஓகேவா, அதாவது ஒரு இடைவெளியாக இருக்குது. எதுக்கு, ஓவியூலுக்கும் ஃபியூனிகுலஸுக்கும் அந்த ஜாயினிங் தான் என்னது, ஹைலம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே அண்ட் இன்வெர்டட் ஓவியூல், the funicles alternate to the body of the ovule forming ridge called a raphe, ஓகேவா. ஸோ இப்போ இன்வெர்டட் ஓவியூல். ஸோ இப்போ இதுவே இன்வெர்ட் பொசிஷனில் இருக்கும்போது, இப்போ இந்த ரஃபே சொல்கிறோம்ல, அதுக்கு அந்த ஆப்போசிட்டில், அதாவது ஹைலத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் அது ரஃபே, ஓகேவா. ஸோ இன்வெர்டட் பொசிஷனில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த இன்வெர்டட் ஓவில், the funicles alternate to the body of the ovule forming ridges called a raphe.
The body of the ovule is made up of central mass of parenchymatous tissue called nucellus, which has large reserve food material. ஓகேவா? இப்போ இந்த ஓவியூலில் ஃபுல்லாகவே என்னது சென்ட்ரலில் இருக்கக்கூடியது. ஓகேவா? அப்போ சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த லார்ஜ் போர்ஷன் என்ன சொல்கிறோம், அதுவும் பேரன்கைமோட்டர் டிஷ்யூஸ் இருக்கிறது தான் என்னது நியூசிலஸ். அதாவது ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல், இந்த டாட்டாக இருக்குல்ல அதுதானது நியூசிலஸ். ஓகேவா? அப்போ அந்த நியூசிலஸ் தான் வந்து லார்ஜ் சென்ட்ரல் போர்ஷன் ஆஃப் த ஓவியூல் இஸ் கால்டு நியூசிலஸ். த ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல், இதில் தான் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஓகேவா? அது பேர் நியூசிலஸ். The nucellus enveloped by one or two protective covering called integument. நம்ம வந்து டோட்டலாக ஓவியூல் வந்து கவர் பண்ணியிருக்க லேயர் என்னது இண்டிகுமெண்ட் சொல்லுவோம். அப்போ அந்த நியூசிலஸ் சென்டரில் இருக்கிற நியூசிலஸ், அப்போ அதை வந்து சரௌண்டிங்கில் இருக்கிற ஒன் ஆர் டூ லேயர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறது தான் என்னது இண்டிகுமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இண்டிகுமெண்ட்ஸ், அதுக்கு அடுத்தது the integument enclose the nucleus completely except at the top where it free and form a pore called micropyle. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இண்டிகுமெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கவர்டாக இருக்குது. அதோடைய டாப் போர்ஷன் ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணல அப்படின்னா ஜாயின் ஆகலை, அதை கவர் பண்ணல. ஸோ சின்னதாக ஒரு ஓப்பனிங் போர் மாதிரி ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஹோலுக்கு பேர் தான் என்னது மைக்ரோபைல். நம்ம வந்து லோயரில் படிச்சிருப்போம். ஸோ இப்போ அந்த மைக்ரோபைல் இப்போ வந்து ஸ்டிக்மாவில் அங்கே போலன் டியூப்பில் பட்ட அந்த போலன் கிரைன்ஸு இது போலன் டியூப் வந்து இதுக்கு வழியாக வந்து இதுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகும். ஸோ இப்போ அந்த வழி தான் என்னது மைக்ரோபைலு. ஓகேவா? அப்போ அந்த இண்டிகுமெண்ட்ஸ் வந்து கவர் ஆகாமல் இருக்கக்கூடிய பர்டிகுலராக ஒரு ஸ்மால் ஹோல் மாதிரி இருக்கிறதா மைக்ரோபைல். ஓகே, the ovule with one or two integuments are said to be unitechmic or bitechmic ovules are represented respectively. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஓவியூலில் அந்த இண்டிகுமெண்ட்ஸ் வந்து ஒரு லேயர் இருக்குது, ஒரே ஒரு லேயர் மட்டும் கவர் ஆகிருக்கு அப்படின்னா யூனிடெக்மிக் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்னது பைடெக்மிக், 2 லேயர்ஸ் வந்து கவர் ஆகிருக்கிறது பைடெக்மிக், யூனிடெக்மிக் ஆர் பைடெக்மிக். The basal region of the body of the ovule where nucellus, the integuments and the funicles meet or merge is called a chalaza. ஓகேவா? The basal region of the body of the ovule. ஓகேவா? ஸோ இப்போ இந்த basal region of the body of the ovule அப்படின்னா, ஸோ இப்போ இந்த பேஸில் இது டாப் பொசிஷன், இது என்னதுன்னா பேஸு. ஸோ இப்போ அந்த பேஸ் ரீஜனில் பாடி ஆஃப் த ஓவியூல். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ஃபியூனிகுலஸ் இருக்குது, இந்த பக்கம் வந்து சலசா இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த இண்டிகுமெண்ட்ஸ் இருக்குது, இண்டிகுமெண்ட்ஸ் இங்கே இந்த இடத்துல சலசா. ஓகேவா? பேசல் ரீஜன் ஆஃப் த பாடி ஆஃப் த ஓவில் இந்த நியூசிலஸ் உள்ளே இருக்குது, நியூசிலஸ் உள்ளே இருக்குது, இண்டிகுமெண்ட்ஸ் ஃபைனலாக இருக்குது, அதுக்கப்புறம் ஃபியூனிகுலஸ் இருக்குது. இது எல்லாமே மீட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஏரியா, அப்போ அதுக்கு பேர் தான் என்னது சலசா. ஓகேவா? சலசல் எண்டு, தேர் இஸ் எ லார்ஜ் ஓவில். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் என்னதுன்னா சலசல் எண்டு மீட், அதாவது இண்டிகுமெண்ட்ஸ் மீட் பண்ணுது, ஃபியூனிகுலஸ் மீட் ஆகுது, இங்கே நியூக்ளியஸனுடைய டாப் பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் என்னது நியூசிலஸனுடைய டாப் பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போ அது டோட்டலாக என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சலசா. ஓகேவா? சலசா, இண்டிகுமெண்ட்ஸ், நியூசிலஸ், எம்ப்ரியோ, ஹைலம், மைக்ரோபைல், ஃபியூனிகுலஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் எம்ப்ரியோ சாக் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது எம்ப்ரியோ சாக். There is a large ovule sac-like structure in the nucellus toward the micropylar end called embryo sac or female gametophyte. Embryo sac இந்த ஓவியூல்ல எம்ப்ரியோ சாக் மைக்ரோஸ்போர் அப்படின்றது மேல் கேமெட்டோஃபைட்டு. அப்போ இதில் என்னது ஃபீமேல் கேமெட்டோஃபைட் எங்கே இருக்குது அப்படின்னா எம்ப்ரியோ சாக். இதுதான் எம்ப்ரியோ சாக்கு தான் ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஓகேவா? இப்போ அந்த நியூசிலஸ்க்குள்ளே, ஓகேவா, நியூசிலஸுக்குள்ளே இருக்குது, அந்த நியூசிலஸில் ஒரு எம்ப்ரியோ சாக், இதானது எம்ப்ரியோ சாக்கு, அதுவும் டுவோர்ட் த மைக்ரோபைலர் எண்டு, மைக்ரோபைலர் எண்டு ஒட்டு இருக்கக்கூடியதான் அது எம்ப்ரியோ சாக்கு, அதாவது சாக் லைக் ஸ்ட்ரக்சர் நியூசிலஸ். ஓகேவா? நியூசிலஸ் டுவோர்ட்ஸ் த மைக்ரோபைலர் எண்டு, நியூசிலஸுக்குள்ளே மைக்ரோபைலர் எண்டுக்குள்ளே இருக்கிறது தான் எம்ப்ரியோ சாக். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேமெட்டோஃபைட், அதாவது ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எம்ப்ரியோ சாக்கு தான். ஓகேவா? ஸோ இப்போ இது எம்ப்ரியோ சாக். ஓகேவா? இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்குமா? ஸோ இப்போ அதில் காமனாக ஸ்ட்ரக்சர்ஸுடைய எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் இது தான். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓவியூல் வந்து மெகாஸ்பொராஞ்சியம், அதாவது ஸ்பொராஞ்சியம் அப்படின்னா ஜாயின் டுகெதர் எல்லாமே இருக்கிறது தான் ஸ்பொராஞ்சியம் சொல்லுவோம். அப்போ இது ஓவியூல் வந்து அது மெகாஸ்பொராஞ்சியம். அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய 1 or 2 லேயர்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இண்டிகுமெண்ட் சொல்லுவோம். அதில் ஒரு ஸ்டாக் ஆஃப் த பாடி மாதிரி இருக்கிறது ஃபியூனிகுலஸ் சொல்லுவோம். அந்த ஃபியூனிகுலர் அட்டாச்மெண்ட் ஆகுற பாடியில் அட்டாச்மெண்ட் ஆகிறது பேர் என்னது ஹைலம்.
ஓகேவா. அதுக்கு அடுத்தது ஒரு ஜங்ஷன் இருக்கிறது, ரெண்டு பக்கமும் இன்வெர்ட் பொசிஷனில் ஜங்ஷன் இருக்கிறது பேர் என்னது, ரஃபே. அப்போ அதில் சென்டரில் வந்து ஒரு பேரங்கைமா டிஷ்யூஸ் நிறைய ஸ்டோர் பண்ணியிருக்கிறது, ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது பேர் என்னதுன்னு நியூசிலஸ். அது மேலே 1 or 2 நியூசிலஸை கவர் பண்ணியிருக்கிற 1 or 2 லேயர் பேர் தான் அது இண்டிகுமெண்ட்ஸ். அதுவே வந்து ஒரு சில எக்ஸப்ட் அந்த இண்டிகுமெண்ட்ஸ் கவர் ஆகிருக்கிறது எக்ஸப்ட் ஒரு போர் மாதிரி இருக்கிறது தான் மைக்ரோபைல். ஓகேவா. ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது ஒரு சில பிளான்ட்டில் 1 இண்டிகுமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும், அதுக்கு பேர் யூனிடெக்மிக். ஒரு சில பிளான்ட்டில் 2 இருக்கும், அதுக்கு பேர் பைடெக்மிக். ஓகேவா. அதுக்கப்புறம் பேசல் ரீஜன் அந்த ஓவியலுடைய வந்து நியூசிலஸ் இருக்கும், இண்டிகுமெண்ட்ஸு பியூனிக்கல்ஸ் எல்லாமே மீட் ஆகிற அந்த பிளேஸ் பேர் தான் அது சலசா. அதுக்கு அடுத்தது ஓவல் லார்ஜ் ஓவல் வந்து சாக் லைக் ஸ்ட்ரக்சராக உள்ள நியூசிலஸ்க்குள்ளே அது மைக்ரோபைல் 2 வழியாக இருக்கிறது தான் இந்த எம்ப்ரியோ சாக். ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல். ஓகேவா. அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியலில் நீங்கள் எழுதி காட்டணும். ஓகேவா. ஓகே. ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது particularly in some specific, it developed from a functional megaspore formed within the nucleus. ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஃபங்க்ஷனல் மெகாஸ்போராக ஃபார்ம் ஆகுறது, அப்போ வந்து உள்ளே வந்து ஒர்க் ஆகக்கூடியது அப்படின்னா இந்த நியூசிலஸ்க்குள்ளே தான் இருக்குது. இன் சம் ஸ்பீஷியஸ் யூனிடெக்மிக் tenusolate in the inner layer indicuments may become specialized to perform the nutritive function for the embryo sac is called endothelium. ஓகேவா. அதாவது அந்த நியூசிலஸுக்கு மேலே அந்த இன்னர் லேயராக இருக்குது, அந்த யூனிடெக்மிக் சொல்கிறோம்ல, அப்போ ஒரு லேயர் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நியூசிலேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. சம் ஸ்பீஷீஸில் இன்னர் லேயரில் இருக்கக்கூடிய இண்டிகுமெண்ட்ஸ் வந்து இன்னர் லேயர் இண்டிகுமெண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது. எதுக்கு, இந்த நியூசிலஸுக்கு மாதிரி. ஓகேவா. ஸோ இப்போ இன்னர் லேயர் ஆஃப் த இண்டிகுமெண்ட்ஸ் மே பிகம் ஸ்பெஷலைஸ்டு டு பெர்ஃபார்ம் த நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபங்க்ஷன் ஃபார் த எம்ப்ரியோ சாக்கு. இப்போ அந்த நியூசிலஸ் வந்து ஸ்டோர் மெட்டீரியல் கொடுக்குது எம்ப்ரியோ சாக்குக்கு. சம்டைம்ஸ் வந்து இன்னர் அந்த இண்டிகுமெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ் டிஷ்யூவாக மாறி அந்த இண்டிகுமெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டாக அந்த நியூட்ரிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸாக ஆக்ட் ஆகுது அந்த எம்ப்ரியோ சாக்குக்கு. அதுக்கு பேர் தான் அது எண்டோதீலியம் ஆர் இண்டிகுமெண்டரி டெபிட்டம். ஓகேவா. இண்டிகுமெண்டரி டெபிட்டம். ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அஸ்டேசியா ஃபேமிலி. அஸ்டேசி அப்படின்றது ஃபேமிலி. ஸோ இப்போ இந்த எண்டோதீலியம் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா நியூசிலஸ் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் இண்டிகுமெண்ட்ஸ் வந்து நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஆக்ட் ஆகுது, அதாவது அதுக்கு ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுது, உள்ளே இருக்கிற எம்ப்ரியோ சாக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது. அதனால் அதுக்கு பேர் என்னது, எண்டோதீலியம் ஆர் இண்டிகுமெண்டரி டெபிட்டம். ஓகேவா. There are 2 types of ovule based on the position of the sporogenous cells. ஓகேவா. 2 type of ovules இருக்குது. அப்போ அந்த ஓவியூல்ஸ் அந்த ஸ்போரோஜெனஸ் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றது. அப்போ if the sporogenous cells hypodermal with a single layer nuclear tissue around it's called a tenusolate. ஓகேவா. இப்போ வந்து ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் வந்து ஹைப்போடெர்மல் செல்ஸ், அதாவது மேலேருந்து ஃபஸ்ட்டுக்கு அந்த எபிடெர்மிஸ் கீழே அடுத்த லேயர் தான் ஹைப்போடெர்மல் சொல்லுவோம். அப்போ அதில் ஒரு சிங்கிள் லேயராக வந்து நியூசிலர் டிஷ்யூஸ் அரௌண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் tenusolate. இட்ஸ் நார்மலி tenusolate ஓவியல் ஹேஸ் வெரி ஸ்மால் நியூசிலஸ் இருக்குது, அதுக்குள்ளே ரொம்ப ஸ்மாலாக நியூசிலஸ் இருக்குது. ஓவியல் சப் ஹைப்போடெர்மல், அதுக்கு கீழே ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் இருக்கிறது பேர் கிராஸ் நியூசிலேட் டைப்பு. ஹைப்போடெர்மல் செல்ஸு கீழே இருக்கிறது நியூசிலர் டிஷ்யூ இருக்கிறது டென்யூசிலேட்டு, அது ஸ்மால் நியூக்ளியஸ் இருக்குது, நியூசிலஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சப் ஹைப்போடெர்மல் ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் வந்து கிராஸ் நியூசிலேட்டு, இதில் வந்து லார்ஜ் நியூசிலஸ் இருக்குது. ஓகேவா. திஸ் குரூப் ஆஃப் செல் அட் த பேஸ் ஆஃப் த ஓவியல் பிட்வீன் Jalasa and embryo sac is called a hypostase, and a thick walled cell above from microbial end above the embryo sac is called a epistase. ஓகேவா. ஸோ hypostase அதுக்கு அடுத்தது epistasis, அதாவது பேஸ் ஆஃப் த ஓவியூல் பிட்வீன் த சலசா அண்ட் எம்ப்ரியோ சாக்கு. அது டோட்டலாக வந்து எம்ப்ரியோ சாக்குக்கும் சலசாவுக்கும் இந்த எம்ப்ரியோ சாக்குக்கும் சலசாவுக்கும் இந்த போர்ஷன். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ இங்கே இதிலிருந்து இந்த எண்டு. ஓகேவா. இந்த எம்ப்ரியோ சாக்குலேருந்து சலசா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்போஸ்டஸ். குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் த ஓவியூல். பேஸ் இது பேஸு, இது டாப்பு, இது பேஸு, இது டாப்பு. ஸோ அப்போ இந்த பேஸில் வந்து அந்த எம்ப்ரியோ சாக்குக்கு மேலே. ஓகேவா. எம்ப்ரியோ ஓவியூல்ஸ் பிட்வீன் த சலசா அண்ட் எம்ப்ரியோ சாக்கு. இந்த சலசாவுக்கும் எம்ப்ரியோ சாக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் செல்ஸுக்கு பேர் என்னது ஹைப்போஸ்டஸ். ஓகேவா. அண்ட் திக் வால்டு செல்ஸ் அண்ட் ஃபவுண்ட் அபோவ் த மைக்ரோபைலர் எண்டு above the embryo sac. ஓகேவா. மைக்ரோபைலர் எண்டும் above the embryo sac is called epistasis. ஓகேவா.
இங்கே இந்த மைக்ரோபைலரி எண்ட்லேருந்து இந்த அபோவ் த எம்பிரியோ சாக் வரைக்கும் இதுக்கு மேலே இந்த போர்ஷன் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எபிஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது இந்த ரெண்டாக பிரிச்சிடும். இது வந்து ஹைப்போஸ்டாசிஸ், இது வந்து என்னது எபிஸ்டாசிஸ். ஓகேவா, ஸோ இப்போ இந்த பேசிக்காக தான் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இன்றைக்கி எல்லாருமே டெஸ்ட் எழுதி போஸ்ட் பண்ணுங்கள். ஃபியூனிகல்ஸ்னா என்ன, ஹைலம்னா என்ன, ரஃபைன் என்ன, நியூசிலஸ்னா, இண்டிகுமெண்ட்ஸ்னா என்ன, யூனிடெக்மிக், பைடெக்மிக், ஜெலசா, எம்ப்ரியோ சாக்கு, எண்டோத்தீலியம், டென்யூசிலேட், கிராஸ்னியூசிலேட், ஹைப்போஸ்டாஸ், எபிஸ்டாஸ். ஓகேவா, ஸோ எகெயின் ஒன் மோர் நீங்கள் நல்லா படித்து இதை டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.